ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரா எலைட் 4 அப்படின்ற இந்த ஒரு ஏர்பட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. இதனுடைய ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த எலைட் 4ஓட வீடியோ வந்து தமிழ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் அதனால தான் வந்து இதை தேடி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வாங்க போகிறாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு வந்து பெரிய ட்ராபேக் என்னன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 6000 7000 அந்த ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லை இதில் வேற என்ன வந்து வாங்கலாமான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வீடியோலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெல் பட்டனி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம பட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாப்ராவில் வந்து எலைட் 3ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா மேஜராக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஏஎன்சியில் கொஞ்சம் மாடுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு குட் பேர் ஆஃப் ஏஎன்சின்னு சொல்லலாம். நல்லாவே ஏஎன்சியில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அதை பற்றிலாம் நான் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இது ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஏர்பட்ஸ் தான். அரௌண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வந்து இது வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இப்பயுமே அமேசானில். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வந்து நம்ம வளவல வீடியோ பேச வேணாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நியூவான பாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அண்ட் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டேப்பை வந்து பிரிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சுப்பீரியர் சவுண்ட் அப்படின்ட்டு ஒரு கார்டு மாரி இருக்குது. அண்ட் அது ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட பட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டபுள் ரேக் செட்டப்பில் இருக்குது. அண்ட் டபுள் ரேக் செட்டப்பில் இருக்கிற நம்ம பட்ஸை வந்து எடுத்து வச்சிடலாம். அண்ட் அது கூட கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாரி இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்ட்ரா பட்ஸ் அண்ட் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜிங் கேபிள் தான். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த பாட்டமில் இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதுவும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இந்த பட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்படி பேர் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அதெல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இதோட வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் வேணால் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கேஸ் மேலே இருக்கிற கவரை வந்து பிரிச்சிடலாம். கவரை பிரித்தோடனே ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ரான்ட்டு வந்து டைப் பண்ணியிருக்கு இதில். அண்டு பட்ஸ் வந்து பார்க்கறது சிம்பிளாகவும் இருக்கும். அண்டு கொஞ்சம் ஸ்மாலாகவே இருக்கும் சைஸுமே. ஸோ ஈஸியாக இருக்கும், கம்பேக்டாகவும் இருக்கும். பாக்கெட்டில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம், சிங்கிள் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணி முடியும். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்கிற பட்ஸில் வந்து க்ரீன் லைட் வந்து எரியும். நம்ம பட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்போயே ஆன் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகாது. அது ரெடி டு பேர் அப்படின்றது தான் வந்து அதை இண்டிகேட் பண்ணுறது அந்த க்ரீன் லைட்டு. பட் நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா. அண்டு ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ண முடியுது, க்ளோஸ் பண்ண முடியுது, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்பேக்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எப்படி ஆன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சி டைப்புக்கான போர்ட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து சி டைப் சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோன் சார்ஜர் நிறைய பேர் தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க, நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன் பண்ணுறதுன்ற உங்களுக்கு சொல்கிறேன். ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம இது வந்து பட்டன் டைப் தான் வந்து, ஸோ டச் டைப் கிடையாது. பட்டன் டைப்னாலும் ஒன்றும் ஒரு மைனஸ் கிடையாது. இதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம தெரியாமல் கைப்பட்டாலாம் வந்து டச் வந்து இதாகாது. இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டச்சு கம்பேர் பண்ணுறப்ப. பேர் பண்ணுறது எப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து சேம் டைமில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு க்ரீன் லைட் இண்டிகேஷன் வந்து வரும் ரெண்டுத்துலேயுமே சேம் டைமில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேர் ஆகிறதுக்கு ரெடி. ஸோ ஈஸியாக வந்து ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ணிக்க முடியும் ஃபோனில். இதோட வெர்ஷன் என்னன்றதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ சப்போர்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. மீட்டர் ரேஞ்சும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ன இதுன்ட்டு. ஆனால் மீட்டர் நல்லாவே இந்த ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. கிட்ட வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, ஹெட்டை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் ஈஸியாகவும் பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்குன்னு சில ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இன்னர் டைப் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இன்னர் டைப்பில் ஃபிட்டிங்ஸ் இல்லை அப்படின்றான் சில கண்டிஷன்ஸில் வந்து கேசஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொரிஸாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து ஃபிட் ஆகுது, பக்காவாக வந்து ஃபிட் ஆகுது. ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் தென் ஃபாலோ ஆக வாய்ப்பே இல்லை. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கில் வந்து ஒரு ஸ்மாலான பீஸில் இயர் பீஸ் 2 பீஸ் இருக்குது. அண்ட் காதில் வச்சிங்கன்னா நல்ல லுக்காகவும் இருக்கும். அண்ட் மியூசிக் கேட்கறதுக்கும் நல்ல ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் சவுண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சவுண்ட் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து இதில் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நேராக வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமே இதில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நேச்சுரல் மோடு, கிளாசிக் மோடு அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த சவுண்டை வந்து இது பண்ணிக்க முடியும். அதை நம்மளே வந்து பேஸை குறைச்சிக்கிறதோ இல்லை ஏற்றிக்கிறதோ இது பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்ட் இந்த ஆப் கண்ட்ரோல்லே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஃபீல் குட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் த்ரோ ரேட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஹார்ட் த்ரோ அப்படின்ட்டு இருக்கும். அது கீழே வந்து ஆஃப்னு இருக்கும். அதாவது ஏஎன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏஎன்சி இல்லாமல் வந்து நார்மலாக வந்து ஆடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அதை வந்து நம்மளால் கேட்க முடியும். அண்ட் தென் வந்து ஹார்ட் த்ரோ அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெளியில் பேசுகிறதும் வந்து கேட்கும், ஃபேன் ஓடுறது இல்லை எந்த சவுண்ட் இருந்தாலும் கேட்கும். அதுக்கு தான் வந்து அந்த ஹார்ட் த்ரோ, அந்த பாட்டும் சேம் டைம் வந்து நமக்கு கேட்கும். அதாவது பேசுகிறப்ப யாரும் கேட்காம இருக்க வேணாம், அந்த பிரச்சனை இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் அந்த இது ஏற்கனவே ஏதோ ஒரு இயர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். எப்படின்னா யாருன்னா வந்து நம்மகிட்ட பேசுகிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து
ஏஎன்சி வந்து கட் ஆகும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி ஃபீச்சர் தான் கிட்டத்தட்ட இது வரும். மேஜராக இருக்கக்கூடிய இந்த ஏஎன்சின்ற இந்த மோட ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு நாய்ஸுமே வந்து நமக்கு அதில் வந்து விடலை. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுது. ஒரு நாய்ஸ் கூட இல்லாமல் ஏஎன்சி வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஏஎன்சி மெயின்டைன் பண்ணது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சவுண்டில் வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபீல் குட் தான். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து சவுண்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல. எனக்கு அந்தளவுக்கு சவுண்டு ஃபீல் பண்ண மாதிரி இல்லை. 1500 வாங்குற போட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லேயே நல்லா வந்து பேஸ் இருக்கும். அண்ட் ட்ரைவ் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்தளவுக்கு எனக்கு வந்து பேஸ் ஃபீல் பண்ண மாதிரி இல்லை. பட் ஆனால் ஏஎன்சி நல்லா இருக்குது. அதில் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. சவுண்டில் கொஞ்சம் அவங்க ஏன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுண்டில் அந்தளவுக்கு எனக்கு இதாக இல்லை. நீங்கள் வந்து இப்போ போட்லாம் எடுத்துகிட்டா 70-80 வச்சாலே நமக்கு ஓவர் நாய்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? இதில் நான் என்ன தான் 100 வச்சாலுமே வந்து சவுண்ட் வந்து அந்தளவுக்கு ஹையாக வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் தென் இதில் வந்து ஒரு ஐபி ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா IP55 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது. இதெல்லாம் நார்மலாக கொடுக்குற எல்லா பட்ஸ்லையும் வரது தான், சேம் தான். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 42.6 கிராம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் அந்தளவுக்கு இல்லை. நான் சொன்ன போதே வந்து கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ட்டு அது வந்து வெயிட் அந்தளவுக்கு இல்லை. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 3.5 ஹவர்ஸ் தேவைப்படுது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஒன் டைம் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோன்னா ஒரு 1 ஹவருக்கு நம்ம ப்ளே டைம் வந்து கொடுக்குறாங்க. அண்டு பட்டன் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஏஎன்சி ஆன் ஆஃப் அப்படின்றத அதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ப்ளே பாஸுக்கு ரைட்டில் இருக்கிறத வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ் அப்படி பண்ணி முடியும். பட் இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவுமே நமக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து கொடுக்கல. டியூவல் பேரிங்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா வந்து சிஸ்டத்துக்கும் ஃபோனுக்கும் சேர்த்து சேம் டைம் வந்து கனெக்ட் பண்ணி முடியும். அதாவது டியூல் பேரிங்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு தென் பட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈச் பட்ஸுமே வந்து 5.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து கவர் பண்ணோம். ஒன் டைம் சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்தா. அண்ட் கேஸ் கூட சார்ஜ் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப 22 ஹவர்ஸ் வரும். வித்தவுட் ஏஎன்சி, அதாவது ஏஎன்சி போடாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா 28 ஹவர்ஸ் வரும். அதாவது 1 டேஸ் கிட்டத்தட்ட 1 டே வந்து ஃபுல்லாக நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 1 ஹவர் நம்ம வந்து கேட்டுக்க முடியும். அண்ட் தென் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரேன்ற இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயலட் ஒன்று இருக்கும், ஒயிட் ஒன்று இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நம்ம கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரே அப்படின்ற இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குது. ஏன் இந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேடாகவோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்க்ராச்சஸ் வந்தாலுமே நல்லாவே தெரியும் மற்ற கலர் எந்த கலராக இருந்தாலும் சரி. ஸோ பிளாக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எந்த ஏர்பட்ஸாக இருந்தாலும் சரி. லுக்குக்காக வேணால் வேறு கலரோ இல்லை வேறு டிசைனோ பேட்டர்னோ வந்து நிறைய இருக்கிற மாதிரி வாங்கலாம். பட் நல்லா வந்து சவுண்ட் குவாலிட்டியும் ஏஎன்சியோ சரி எதாக இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பிளாக்கும் அண்டு தென் ஃபிட்டிங்ஸை கரெக்டாக இருக்கிற மாதிரி பட்ஸை தான் வந்து வாங்கிக்கணும். இதில் ஃபிட்டிங்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து 100/100 கொடுப்பேன். ஏன்னா ஃபிட்டிங்ஸில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஆக வாய்ப்பே இல்லை. இதில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து பேஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியல. மியூசிக் வந்து அந்தளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஏன்னு தெரியல. அது ஒன்று தான் இதில் மைனஸ் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இதில் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. டச் கண்ட்ரோல் வந்து பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டு வந்து இந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணது ஒர்த்து தான். அண்ட் ஜாப்ராவிலே வந்து பார்த்திங்கன்னா எலைட் 10, 9 அப்படின்ட்டு நிறையா வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் நம்ம சைடு வரல. வந்துச்சுன்னா மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.